வணக்கம் நண்பர்களே, இது டீ வித் கீதா. ரொம்ப நாளாக பேசணுன்னு நினச்சிட்டு இருந்த ரவியோட ஃப்ரெண்ட் ராஜாராம் அவங்க ஃபேமிலியோட இன்றைக்கி வீடியோ கால் செஞ்சோம். நேரில் பார்த்து பேசின மாதிரியே இருந்துச்சு. அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு 3 வருஷம் இருக்கும். இங்கே சிங்கப்பூரில் தான் இருக்காங்க. ஆனால் வாழ்க்கை ஓட்டத்தில் நேரில் பார்க்க நேரம் ஒதுக்க மறந்துட்டோம். ராஜாராம் அவங்க அப்பா, அம்மா, ஒய்ஃப் லதா எல்லார்கிட்டையும் பேசினோம். அம்மா ரொம்ப துடிப்பானவங்க. அவங்களுக்கு ஒரு 75 வயசு இருக்கும். ஆனாலும் என்ன பாசிட்டிவ் தாட்ஸ் தெரியுமா? அவங்க மனசளவில் அவ்வளோ இளமையானவங்க. அவங்க சமீபத்தில் ராஜா அம்மா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கி அதில் சாமி பற்றி பேசுகிறாங்க, சாமி பாட்டெல்லாம் பாடுறாங்க. கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கூட எங்களுக்காக ஒரு பாட்டில் ஒரு 2 லைன் பாடி காமிச்சாங்க. இந்த வயசில் அவங்களோட எனர்ஜி லெவல் சான்ஸே இல்லை. பெரியவங்க கிட்ட பேசுகிறப்ப நமக்கு எவ்வளோ செக்யூர்டாக இருக்குன்றதை நான் இன்றைக்கி உணர்ந்தேன். போகிற போக்கில் இல்லை, அத்தனை நல்ல விஷயங்களை சொன்னாங்க. பெரியவங்க அவங்களோட அனுபவங்களை சொல்கிறப்ப தான் தெரியுது நம்ம இப்படி தனித்தனியாக நியூக்ளியர் ஃபேமிலியாக வாழறது எவ்வளோ விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறோன்னு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் தனியாக வாழ கற்றுக்கணுமா, கூடவே இருப்பாங்கன்னு யார்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது, சரியா அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ ப்ராக்டிக்கலான திங்கிங் இல்லை. நாமளே நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தி வச்சுக்கிட்டோம். அதுக்காக குறப்பட்டுக்கக்கூடாது. இது நாமளாக தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. இதுக்கு நாம் பழகிக்கணும். இப்போ இந்த கொரோனா வேறு எல்லாரையும் இன்னும் தள்ளி வச்சிடுச்சு. நேரில் பார்க்காத குறைய வீடியோ கால் இன்றைக்கி தீர்த்துடுச்சு. சாயங்காலம் குவாரண்டைனில் ஹோட்டலில் இருக்கிற ரிஷியோட பேசணும். 10 நாளாக சிங்கப்பூரில் இருந்தும் நேரில் பார்க்க முடியல. அவங்ககிட்டையும் வீடியோ கால் தான். இந்த வீடியோ கால் ஒரு பிளெஸ்ஸிங் அண்ட் டிஸ்கைஸ் மாதிரி. இது இல்லைன்னா நினச்சி பாருங்கள், தனியாக ஒரு ரூமில் 15 நாள் மனுஷ வாசமே இல்லாமல் இருக்கிறதுனா எவ்வளோ கொடுமை. தினமும் அவன்கிட்ட வீடியோ காலில் பேசுகிறதால கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நேற்று அவன் கொரோனா டெஸ்ட்காக ரூமை விட்டு வெளியில் வந்தானான். அம்மா, இன்றைக்கி நான் நிஜமான மனுஷங்களை 10 நாளைக்கு அப்புறம் பார்த்தேன் தெரியுமா அப்படின்ட்டு சொன்னான். ரொம்ப எக்ஸைட்டடாக சொன்னான். என்ன தான் வீடியோ காலில் பார்த்துக்கிட்டாலும் அது நிஜமாக நேரில் பார்க்குற மாதிரி ஆகாதில்ல. நான் கேட்டேன், ரிஷி, நேரில் மனுஷங்களை பார்த்து எப்படி பார்த்தது உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அம்மா, இட் ஃபெல்ட் லிட்டில் வியர்ட் அப்படின்னு சொன்னான். அப்போ உனக்கு தனியாக இருக்கிறது பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நாட் ரியலி. 10 நாளைக்கு அப்புறம் நிஜ மனுஷங்களை பார்த்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னான். இன்னும் 4 நாள் எப்போ முடியும், நான் வீட்டுக்கு வர காத்துட்ருக்கேன்னு சொன்னான். நிஜம்தானே, ஒரு விஷயம் நமக்கு பழகிட்டால் அதிலேருந்து வெளியில் வர கொஞ்சம் நேரம் பிடிக்கும். கொரோனா ஆரம்பித்த காலத்தில் வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுவே பழகி போயிடுச்சு. வெளியில் கிளம்பி போகணுன்னா அலுப்பாக இருக்குது. ஒருத்தங்க கிட்ட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்து பாருங்களேன். முதல்ல கொஞ்சம் நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், பின்ன அதுவே பழகி போயிடும். கும்கி படத்தில் ஒரு டயலாக் வரும், வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அப்புறம் அதுவே பழகி போயிடும்னு. அந்த மாதிரி தான் எல்லாமே. கொஞ்ச நாள் ஆனால் எல்லாமே பழகிடும். ஒரு வீடியோ கால் கூட முதல்ல எல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வீடியோ கால்லாம் இப்போ அதுவே வரப்பிரசாதமாக இருக்குது. எந்த ஒரு விசேஷ நாள்னாலும் நான் என் பசங்களை வீடியோ காலில் வர சொல்லிவிடுவேன். பொங்கல், தீபாவளி, சரஸ்வதி பூஜை எதுனாலும் அவங்கள வீடியோ காலில் இருக்க வச்சு சாமி கும்பிடுவோம். அது என்னவோ அவங்க கூடவே இருக்கிற ஃபீலிங்கை தரும். கல்யாணம், காது குத்து, கான்ஃபரன்ஸ், பட்டிமன்றம் முதல்ல சாவு வரை இப்போ எல்லாமே இந்த காலகட்டத்தில் வீடியோ காலில் தான் பார்த்து கலந்துக்கிறோம். எங்கேயோ நடக்கிற கல்யாணத்துக்கு இங்கே வீட்டில் நல்லா ட்ரெஸ் செஞ்சுக்கிட்டு ஜூம் காலில் கலந்துக்கிறோம். இந்த மார்கழி மாத இசை கச்சேரி கூட ஆன்லைன் தானா இந்த வருஷம். என்ன ஒன்று நேரில் போய் பார்க்குறப்ப நடக்கும் காசிப் சுட சுட காது கேட்டாது. கொஞ்சம் ஆறி போய் தான் அதெல்லாம் காதுக்கு வரும். இன்றைக்கி எங்கள் சாங்கி ராமர் கோவிலில் முருகனுக்கு திருக்கல்யாணம் நடந்துச்சு. அது கூட நாங்கள் லைவாக ஆன்லைனில் தான் பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் லேட்டாக கோவிலுக்கு நேரில் போய் முருகனை பார்க்கலான்னு நானும் ரவியும் போனோம். சரியான கூட்டம். உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்பினப்போ ஃப்ரெண்ட் வினுதாவையும் அவங்க ஃபேமிலியையும் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா காலையிலேருந்து நானும் ரவியும் வீட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு வேறு மனுஷங்களே பார்க்காம இருந்தோம். ரிஷி ஸ்ருதியை கூட வீடியோ காலில் தான் பார்த்தோம். வினுதா ஃபேமிலியை நேரில் நிஜமாக பார்த்தோன்னே ஏக குஷி. அவங்க பிரசாதமாக ஆப்பிள் வேறு என் கையில் கொடுத்தாங்க. ஹாப்பியாக வாங்கிட்டோம். கொரோனா நம்மளை எந்த அளவுக்கு மனுஷங்களுக்காக ஏங்க வச்சிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ கால் எல்லாம் பசிக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி. அந்த நேரத்து பசியை போக்குமே தவிர அது முழுசாக நம்ம வயிறை நிறச்சிடாது. மனுஷங்களில் நேரில் பார்த்து பேசுகிறது போல் ஆகாது. ஆனால் மனுஷ சங்காப்தமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நிச்சயம் இந்த வீடியோ கால் வரப்பிரசாதம் தான். இடைவெளிகளை கண்டிப்பாக குறைச்சி மனுஷங்களோட கொஞ்சமாவது நெருக்கத்தை உண்டு பண்ணுது. See you all tomorrow.